ஓகேங்க சார். நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்க சார், கேக்குதுங்களா? ஓகேங்க சார். வணக்கம். இன்று பார்த்தீங்கன்னா 146வது ஆய்வு ஜாதகம். இன்று பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதக அமைப்பு அப்படின்ற விஷயத்த சார் கொடுத்துருக்காங்க. அது அவங்களோட ஒரு மனைவி ஜாதக அமைப்பு அப்படின்ற விஷயங்களையும் கொடுத்துருக்காங்க. அந்த 2 ஜாதக இதை பற்றி நம்ம இப்போ ஒரு என்ன கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படின்ற விஷயங்களையும் பார்க்கலாம். அவங்க ஜாதக அமைப்பு, எதிர்கால பலன்கள், தொழில் வேலை எப்போ கிடைக்கும் அப்படின்ற விஷயங்கள், குழந்தை பாக்கிய அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே கேட்டிருக்காங்க. அந்த இதை நம்ம இப்போ இந்த இதில் பார்த்துடலாங்க. இப்போது ஆண் ஜாதகம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 18/11/1979 7:30 PM பழனியில் பிறந்திருக்கிறாங்க. அப்போ அவங்களோட இது பார்த்தீங்கன்னா நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம், துலாம் ராசி, மேச லக்னம் அப்படின்ற மாதிரியான அமைப்பு அப்படின்ற விஷயம் இருக்குது. இப்போ ஜாதக கட்டத்தில் ராசி அமைப்பு அப்படின்றது என்னென்ன பாவகத்தில் எப்படி கிரகங்கள் இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ பார்த்துடலாம். இப்போ நம்ம பாவங்கள் வைஸாக இப்போ வந்து கிரகங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு லக்னம் அப்படின்றது ரிஷப லக்னம், ராசி அப்படின்றது ஒரு துலாம் ராசி. அப்போ ரெண்டுக்குமே அப்படின்றவர் சுக்கிரன். சுக்கிரன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருச்சிகத்தில் சுக்கிரன், புதன், சூரியன் அப்படின்ற அமைப்பு பார்த்தீங்கன்னா இருக்குது. அடுத்து கேது பகவான் கும்ப வீட்டில் அமர்ந்திருக்கார். அடுத்து உங்களுக்கு செவ்வாய், குரு, ராகு அப்படின்றது சிம்ம பாவகத்தில் அமைஞ்சிருக்கு. அடுத்து ஒரு கன்னியில் சனி பகவான் அமர்ந்திருக்காரு. இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜாதகத்தில் லக்னம் வந்து ரிஷபம், துலாம் ராசி, கிரகங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த மாதிரியான அமைப்பில் இந்த ஜாதகம் அமைப்பில் இருக்குது. இதில் இப்போ ராசி லக்னம் அப்படின்றது நல்ல வலுவாக இருக்குதா, எப்படி இருக்குது அப்படின்றது பார்க்கும்போது இப்போ லக்னத்தையே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லக்னாதிபதி பார்க்குறாங்க. அப்படின்றப்ப ஒரு அதுவும் டிகிரி வைஸ் பார்க்கும்போது 23 டிகிரி, லக்னம் 26 டிகிரி ஆக லக்னத்துக்கு முழுமையாக லக்னாதிபதியோட ஒரு பலம் அப்படின்ற விஷயம் கிடைக்குது. அப்படின்றப்ப அப்போ வந்து அந்த ஒரு இந்த எந்த விஷயங்கள்ல இருந்தாலும் ஒரு ஆளுமை திறன் அப்படின்ற ஒரு விஷயம் நல்ல ஒரு திறம்பட செய்யக்கூடியவராக இருப்பார். ஒரு அந்த ரிஷப லக்னம்னாலே உங்களுக்கு வந்து ஒரு கேரக்டர் வைஸ் தான் வந்து ஒரு விஷயங்களில் ஒரு புரிதலோடு செய்யக்கூடியது. ஏன்னா 7ஆம் இடத்துல உங்களுக்கு புதன் சுக்கிரன் அப்படின்ற விஷயம் வரும்போது அப்போ எதிர்பாலினத்தினர் வந்து பார்த்தீங்கன்னா பல பேர் வந்து இவரை ஒரு நிறைய பேர் வந்து இவர் அணுகி பேசக்கூடிய பழகக்கூடிய ஒரு விஷயங்கள்ல தொழில் வேலை அப்படின்ற விஷயங்கள்ல இவர் இருப்பார். நாட்டம் அப்படின்ற விஷயம் இருக்கும். இப்போ ராசி அப்படின்றது பாருங்க, ராசிக்கு 2ஆம் இடத்துல தனஸ்தானத்துல சுக்கிரன். அப்போன்றப்ப ஒரு பேச்சு அப்படின்ற விஷயங்கள் இவருக்கு கண்டிப்பாக ஒரு புதன் சுக்கிரன் சூரியன். அப்போ இவர் பேசி ஏதாவது ஒரு கன்வின்ஸ் பண்ணக்கூடிய ஒரு தொழில் வேலை அப்படின்ற விஷயம் வரும். கண்டிப்பாக இவருக்கு ஒரு வேலை அமைப்பில் வரும்போது இவரை வந்து கஸ்டமர்கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணி பேசி தொழில் வேலை அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு டீச்சிங் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இவருக்கு. அப்படின்றப்ப அந்த ராசிக்கு 2ஆம் இடம் புதன் சுக்கிரன் சூரியன் அப்படின்றப்ப நல்ல வலுவான அமைப்பாக வந்து இருக்குது. 7ஆம் இடமும் பார்த்தீங்கன்னா இங்கே புதன் சுக்கிரன் சூரியன் அப்படின்ற வருது. அப்போ வந்து இவர் ஒரு அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல அப்படி ஈடுபடுவார் அப்படின்னு பார்க்கும்போது அங்கே சிம்மம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ராகு 10 டிகிரி, குரு 14 டிகிரி, செவ்வாய் 5 டிகிரி அப்படின்ற அளவில் அங்கே குரு தான் அதிக பாகை வாங்கி ஒரு குரு வந்து நல்ல ஒரு வீரியம் அப்படின்றதுல இருக்குது. இருந்தாலும் ராகு குரு இணைவு அங்கே சிம்மத்தில் செவ்வாயோட இணைவு அப்படின்றது ஒரு சற்று ஒரு பாவத்தம் இருந்தாலும் குரு பகவான் இருந்து அங்கே நல்லது பண்ணுறாரு. அப்படின்ற வகையில் ஒரு பூர்வீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அவருக்கு சில பிரச்சனைகளுக்கு பிறகுதான் பார்த்தீங்கன்னா பூர்வீக சொத்தோ பணம் விஷயங்கள் அப்படின்றதுல இவங்க ஃபேமிலிக்கு, அதாவது இப்போ அவரோட தந்தைகிட்ட இருந்து இவரோட ஃபேமிலிக்கு கிடைக்கிறதுல சின்ன பிரச்சனை சிக்கல் அப்படின்ற விஷயங்கள், பண விஷயமா இருந்தாலும் சரி, பொருள் அந்த வீடு பழைய வீடு ஒரு பூர்வீக வீடு கிடைக்கிறது அப்படின்ற விஷயங்கள்ல சில பிரச்சனைகள் ஏற்பட்டு அது பிறகு இவங்களுக்கு சால்வ் ஆகி இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய பங்கு அப்படின்ற விஷயம் கிடைக்கிற மாதிரியான அமைப்பு பார்த்தீங்கன்னா அந்த சிம்மத்தில் ராகு அப்படின்றது ஒரு பிரச்சனைகளை கொடுக்கும். ஏன்னா அங்கே நிலகாரணக்காரங்கனாகிய செவ்வாயோட சேர்ந்து அங்கே வந்து ஒரு 5 டிகிரியில் இணைஞ்சிட்டாரு செவ்வாய் கூடயும்.
அப்போ குரு இருக்கிறது அதை வந்து உங்களுக்கு ஒரு நல்லது பண்ணி கொடுக்கும். ஆக ஒரு இப்போ நம்ம அப்போ கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஜாப்பு அப்படின்ற விஷயங்கள் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ராகு அப்படின்ற விஷயம் வந்து வந்துருச்சு அங்கே அப்படின்னாலே அதுலேருந்து 2ஆம் பட்சம் 3ஆம் பட்சம் அப்படின்ற விஷயங்களுமாக தான் உங்களுக்கு இருக்கும். அப்போ வந்து ஒரு நல்ல அவரை எடுத்துக்கொண்ட வேலை செயலில் ஒரு தைரியமாக ஆளுமையாக பண்ணுவார் கண்டிப்பாக. துலாம் ராசி, அப்போ துலாம் ராசின்றவங்க சொல்லவே வேணாங்க, தராசு. அப்போ நீதி, நேர்மை, நியாயம். ஒரு துலாம் ராசியே பார்த்தீங்கன்னா, எதையுமே நான் கெட்டதையும் செய்ய மாட்டேன், நல்லதையும் செய்ய மாட்டேன், நீதி நியாயத்தோடு செய்வேன் அப்படின்னு இருப்பாங்க. அப்போ வந்து இப்போ சொந்த பந்தம் ஒரு சொந்த பந்தம் இப்பெல்லாம் எதுவுமே பார்க்க மாட்டாங்க. நீதி எந்த பக்கம் இருக்கோ அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை பண்ணுவாங்க. அப்படின்றதுனாலே இவரோட அந்த ஏன்னா ஃபேமிலினா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும் லைட்டுங்களா, அப்படின்றப்ப மற்றவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது. ஆனால் இவங்க தான் பக்கம் தானே ஆயிருக்கு, இவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன், இவங்களுக்கு தான் பண்ணி கொடுப்பேன், செஞ்சு கொடுப்பேன் அப்படின்னு நல்ல மனிதராக இருப்பார். அப்படின்ற வகையில் பார்த்தீங்கன்னா அதுவும் இவருக்கு ஒரு பின்னடைவு அப்படின்ற விஷயமா பார்த்தீங்கன்னா இருக்கும். ஆக ஒரு லக்னோ ராசி அதிபதி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நிலையில தான் இருக்காரு. 23 டிகிரி 2ஆம் தனஸ்தானத்தில் 23 டிகிரி அதிக பாக வாங்கி இவர் வந்து சூரியன் புதன் கூட ஒரு 20 டிகிரிக்கு விலகி தான் இருக்காரு. அப்படின்ற வகையில் கண்டிப்பாக ஒரு இவருக்கு மனைவியால வருமானம் அப்படின்ற விஷயம் கண்டிப்பாக இருக்கும். 7ஆம் இடத்துல இருக்கக்கூடியதும் ஒரு களத்திரக்காரகன், ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடியதும் ஒரு களத்திரக்காரகன் அப்படின்ற விஷயம் வரலாம். ஆக 2ஆம் இடத்துலையும் சுக்கிரன், அப்போ சிறு பணம், அப்போ சுக்கிரனாலே பார்த்தீங்கன்னா ஒரு குறிய அளவு பணம் வரக்கூடிய அமைப்பு அப்படின்ற விஷயம் இருக்கு இல்லையா. அப்போ வந்து ஃபேமிலியில் ஒரு ஒரு ரெகுலரான வருமானம் இவருக்கு இன்கம்மு, அவரோட குடும்பத்தில் இருக்க பெண்களால் இல்லாட்டி மனைவியால் கூட கண்டிப்பாக இவருக்கு ஒரு தொடர் வருமானம் அப்படின்ற விஷயம் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய அமைப்பு இவருக்கு மேரேஜுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இவருக்கு கண்டிப்பாக இருந்திருக்கும். இப்போ 11ஆம் ஒரு கோவிலுக்கு போது ராசிக்கு 11ஆம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது செவ்வாய், குரு, ராகு இருக்கு அப்படின்ற விஷயம் இருக்கு. ஆக அந்த கிரகங்கள் அப்படி இருந்தாலும் அப்போ அந்த அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாதக துலாம் ராசிக்கு பாதக ஸ்தானம் அப்படின்ற விஷயங்கள் சொல்லுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலராக அந்த தசை புத்தி அந்த விஷயங்கள் செய்யும்போது அந்த சூரியனோட விஷயங்கள் நடக்கும்போது அந்த இது நடக்கும். ஆனால் 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கிரகங்கள் அப்படின்றது கெடுதல் அப்படின்ற விஷயத்தை விட நன்மை அப்படின்றத கண்டிப்பாக கொடுக்கும், லாபம் அப்படின்றத கொடுக்கும். ஆக ஏதாவது ஒரு வகையில் இவருக்கு குரு 11ஆம் இடத்துல இருக்குது அப்படின்றது கண்டிப்பாக ஒரு ஏதாவது ஒரு வகையில் லாபம் அப்படின்ற விஷயம் இவருக்கு கிடைக்கும். இவர் வந்து இப்போ ஏதாவது விஷயங்கள் செய்வார், செஞ்ச ஒரு அப்போ பல தொழில்கள் இவர் வந்து ஒரு ஈடுபடுவார். இப்போ என்ன வேலை என்ன தொழில்னு பார்த்தீங்கன்னா இவர் பிறந்தது 1979, இப்போ வரைக்கும் என்ன தொழில் செய்யலாம் வேலை செய்யலாம் அப்படின்ற விதத்தில் கேட்டுருக்காரு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் தெரிஞ்சுக்கிறாத தொழில்கள் அப்படின்ற விஷயம் இருக்காது, நிறைய தொழில்களை விஷயம் கற்றுருப்பாரு. அந்த இதுலேயும் ஒரு சக்ஸஸாக ஒரு லாபம் கிடச்சிருக்கும். அப்புறமேல அந்த தசாபுத்தி மாற்றத்துக்கு பிறகு அந்த தொழிலை விட்டுருவார். அது பிறகு வேறு விஷயம் வேலை அப்படின்ற விஷயத்த கற்றுக்குப்பாரு. அது பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வருமானம் கிடச்சிருக்கும். அது பிறகு ஒரு தசாபுத்தி மாற்றம் அப்படின்றதுல வேறு வேலை அப்படின்ற விஷயங்களை விட்டுருப்பாங்க. ஏன்னா இங்கே செவ்வாய், குரு, ராகு அப்படின்றது 11ஆம் இடத்துல அருமையாக இருக்குது. அப்போ அவங்க தனஸ்தானத்தில் புதன், சுக்கிரன், சூரியன் அப்படின்ற விஷயம் இருக்குது. இப்போ தசாபுத்தி எப்படி போச்சு அப்படின்ற விஷயங்களை நம்ம வந்து பலன்கள் அப்படின்ற விஷயங்களை பார்க்கலாம். அப்படின்றப்ப இவர் என்ன தொழில் வேலை அப்படின்ற விஷயம் கேட்டிருக்காத வைத்து நான் பார்த்தீங்கன்னா இந்த ஜாதக அமைப்பில் எப்படி இருக்குது அப்படின்றத குருவோடு செவ்வாய், ராகு அப்படின்ற சம்மந்தப்பட்டு இருக்கிறதுனாலையும் உங்களுக்கு ராகு தசை, குரு தசை ஆல்ரெடி வந்திருக்கு இவருக்கு. அடுத்து சனி தசையும் முடிஞ்சு இப்போ புதனோட தசை இவருக்கு போயிட்டுருக்கு. அப்போ இவருக்கு ஒரு என்ன தொழில் வேலை கேட்டிருக்காரு, எப்போது தொழிலோ வேலையோ அமையும் அப்படின்ற விஷயமும் கேட்டிருக்காரு. இப்போ நடக்க போகிற தசை புத்தி அப்படின்ற விஷயங்கள் பார்க்கப்ப புதன் தசையில் சந்திர புத்தி அப்படின்ற விஷயம் நடக்குது, புதன் தசை சந்திர புத்தி அப்படின்ற விஷயம் நடக்குது. அப்போ புதன் அப்படின்ற விஷயங்கள் பாருங்கள் இவருக்கு லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி, ராசிக்கு பாக்கியாதிபதி, அப்படியே தான் புதன் வராரு. அப்படி இருந்தும் ஏன் இப்படி கஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் துலாம் வீட்டில் இருக்காரு, அம்சத்தில் குருவோட வீட்டில் இருக்காரு, ஒரு நல்ல வீட்டில் இருக்காரு. ஆனால் பார்த்தீங்கன்னா சூரியன் பார்த்தீங்கன்னா 2 டிகிரி, சந்திரன் 18 டிகிரி, கிட்டத்தட்ட இன்னும் ஒரு ஹாஃப் டேல பார்த்தீங்கன்னா ஒரு அமாவாசை சந்திரனாக போகிறாரு, அதுவும் நீசமாக போகிறாரு. ஆக நீசமாகக்கூடிய போகிற நிலையில் உள்ள புதனோட தசையில் சந்திரன், புதனுக்கு சந்திரன் பகை. அப்போ சுக்கிரனோட லக்னமும் வருது, ராசியும் வருது, ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா சந்திர பகவான்
ஒரு ஒரு ரொம்ப ஒளிபுரிஞ்சிய சந்திரனா கிடையாது, அமாவாசையா போறாருங்க. அப்போ அந்த டைமிங்கில் இருக்க சந்திரன் பார்த்தீங்கன்னா ஒரு சுக்கிரனோட ஒரு லக்ன ராசி அமைஞ்சதுக்கு புதனோட தசைக்கு அப்படின்றது எடுப்படல. கண்டிப்பாக வந்து அந்த புதனோட தசையில் சந்திரன் நல்லது பண்ண மாட்டார். அதுவும் சுக்கிரன் எனக்கு சந்திரன் கண்டிப்பாக வந்து ஒரு விஷயங்களை ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கிறத பண்ண மாட்டார். ஆக பார்த்தீங்கன்னா இப்போது 2025 வரைக்கும் அந்த புதனோட தசையில் சந்திர புத்தி அப்படின்ற விஷயம் போக போகுது. அப்போ 2025 அப்படின்றது வரைக்குமே பார்த்தீங்கன்னா இவருக்கு அந்த தொழில் வேலை அப்படின்ற விஷயங்களில் இவர் அஸ்யூஸ்வல் என்ன ஒரு தொழிலோ வேலையோ இப்போ போயிட்டுருக்காரோ அதே இதுலேயே பெஸ்ட்டு அப்படியே கன்டினியூ பண்ணிவிட்டு அதுலேயே கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறது ஒரு நல்ல விஷயங்களை கண்டிப்பாக கொடுக்கும். போயிட்டுருக்க தசை பார்த்தீங்கன்னா 25 வரைக்குமே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் அப்படின்றது தான் கொடுக்குது. இப்போ வந்து தொழில் அமைப்பு அப்படின்னு பார்த்தோன்னா லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல அங்கே கேது பகவான் அமர்ந்திருக்கு. ஒரு ராசிக்கு 5ஆம் இடத்துல ஒரு கேது பகவான் அப்படின்னு வருது. லக்னத்துக்கு 10ஆம் அதிபதி சந்திரன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமாவாசையாக போகிறாங்க. ஒரு குருவோட வீட்டில் சுக்கிரனோட வீட்டில் இருக்காங்க, அது மட்டும்தான். அப்போ வந்து ஒரு சந்திரன் அப்படின்றது ஒரு மன தைரியம், மனம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு ரொம்ப கொஞ்சம் டெசிஷன் எடுக்கிறதுலேயே கொஞ்சம் பிரச்சனை இவருக்கு இருக்கும் அப்படின்றதான் பார்க்குறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமாவாசை சந்திரன் ஆக போகிறாருங்களா, அவரோடதுல இப்போ புதனோட தசையில் சந்திர புத்தி அப்படின்ற விஷயம் நடக்குது. அப்படின்றப்ப மனக்குழப்பம் அப்படின்ற விஷயத்தில் சின்ன சின்ன குழப்பம் இவருக்கு இருந்துகிட்டு தான் இருக்கும். ஏன்னா ஒரு அமாவாசை சந்திரன் ஆக போகிறாரு. அவர் வந்து புதனோட தசையில் இப்போ அவர் புதன் பார்த்தீங்கன்னா தன் வீட்டுக்கு 6ல் மறைகிறாரு, பாக்கியஸ்தானத்துக்கு 6ல் மறைஞ்சிடுறாரு, ஒரு கன்னி வீட்டுக்கும் 3ல் மறைகிறாரு. ஆக புதன் அப்படின்றவர் இவர் கொஞ்சம் விஷயங்களை இவரும் சூரியனோடய நெருங்கி அணைஞ்சிட்டாருங்க. இன்னொரு விஷயம் டிகிரி வைஸாக பார்க்கும்போது புதன் சூரியன் அப்படின்றப்ப சூரியன் 2 டிகிரி, புதன் 5 டிகிரி. ஆக புதன் வந்து சூரியனும் நெருங்கி இணைந்து இப்போ அந்த அவரோட பலத்தையும் அவர் இழந்துட்டார். பாக்கியஸ்தானத்துக்கு 6ஆம் வீட்டில் மறைந்து அப்போ பாக்கியஸ்தான வேலைகளே செய்கிறதையும் அந்த விஷயங்களையும் இழந்துட்டார். அப்படின்றப்பையும் பார்த்தீங்கன்னா புதன் சந்திரன் அப்படின்ற விஷயங்கள் சுக்கிரனோட வீடுக்கிறதுனால இப்போதைக்கு உங்களுக்கு அந்த ஒரு வாழ்க்கையில் வந்து கஷ்டமே இருக்குது அப்படின்ற விஷயம் இல்லையா. அந்த சந்திர தசை ஆரம்பித்ததுலேருந்து தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 2 வருடங்களாக உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும் போது 2025 வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சந்திரத்தோட புத்தி அப்படின்ற விஷயம் போகும். அது முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாற்றங்கள் இருக்கும். 2025 பிறகு நீங்கள் ஒரு ரொம்ப கஷ்டம் பிரச்சனைகள் வாழ்க்கையில் போராட்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரியான சிந்தனைகள் வந்து அவருக்கு நல்லா தான் இருக்குது அஸ் யூஷுவல். ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் மனசு அப்படின்றதுல சந்திரன் அங்கே அமாவாசை சந்திரனாக போகிறாரு. அவர் புதனோட தசையில் சந்திர புத்தி அப்படின்ற விஷயம் நடக்குது. அப்படின்ற பல விஷயங்களால் அந்த உங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் நடக்குது. மேலும் பார்த்தீங்கன்னா ராசிக்கு 5ஆம் இடத்துல கேது. அப்போ கேது 5ஆம் இடத்துல கேது இருந்தாலே பார்த்தீங்கன்னா அவங்க நீதி நேர்மை நியாயம் அப்படின்ற விஷயங்களை கண்டிப்பாக அவங்கள கொண்டு போகும். அந்த கேது பகவான் பார்த்தீங்கன்னா ஒரு அப்படின்ற மாதிரியான விஷயங்களை செய்வார். இப்போ கோல்சாரத்தில் அந்த கேது மேலே இப்போ அங்கே சனி பகவான் போய் வக்ர பேச்சியாக போயிட்டு இருக்காருங்க. அப்போ 5ஆம் இடத்துல பாருங்கள் அந்த கேது சனி பகவான் அப்படின்ற விஷயமாகவும் இப்போ அந்த கோல்சார கேது மேலே சனி பகவான் இப்போ போகிறாருங்க. அப்போ மனசில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறாத ஒரு கஷ்டம், ஏதோ ஒரு சிந்தனையில் கஷ்டம் அப்படின்ற விஷயங்களை மனசுக்குள்ளேயே அவரே போட்டு குழப்பிட்டு இருப்பார். அந்த சந்திரன் அப்படின்ற விஷயங்கள் வந்து புதன் தசையில் சந்திரன் அப்படின்னாலே ரெண்டுமே புத்தி மனசு அறிவு சார்ந்த விஷயங்களை வந்துடுதா அப்படின்றதுனால தான் உங்களுக்கு அந்த விஷயங்கள் இருக்குது. ஆனால் இவர் அஸ் யூஸ்வல் ஒரு தொழில் வேலை என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோ அந்த விஷயங்களில் அப்படியே போகிறது. இந்த சந்திர புத்தி முடிகிற வரைக்கும் நல்ல விஷயங்கள் இருக்கும். என்ன தொழில் வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு சுபத்துவமானதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்திரன் அப்படின்றது சுக்கிரனோட வீட்டில் குருவோட வீட்டில் இருக்குது அப்படின்றத வச்சுக்கலாம். அப்போ சனி குரு பகவான் தான் பார்த்தீங்கன்னா இங்கே அந்த ராகு பகவானை தான் சுபப்படுத்துகிறாரு. அப்போ சிம்ம வீடு அப்படின்றது 11ஆம் அதிபதி, அப்போ 2ஆம் இடத்துல இருக்காரு. அப்படின்றதுனாலே பார்த்தீங்கன்னா இவருக்கு ஒரு புதன் சுக்கிரன் டீச்சிங் சம்மந்தப்பட்டது. இவர் ஏதாவது ஒரு 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்குதும் ஒரு ஃபைனான்ஸ் துறை அவர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வரும். ஏன்னா 11ஆம் இடத்துல குரு உங்களுக்கு இங்கே 2ஆம் இடத்துல சுக்கிரன், அப்போ பண பரிவர்த்தனை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படின்ற விஷயங்களும் வரும். ஒரு டீச்சிங் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வரும். ஒரு ஃபைனான்ஸ் பண்ணுறது, பணம் ஃபைனான்ஸ் பண்ணுறது, அந்த மாதிரியான விஷயங்களும் வரும்.
ஆனால் அதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா 11ஆம் அதிபதி போய் 2ல் இருக்காரு. அப்படின்றப்ப பெரிய பணம் கொடுத்து ஏதாவது விஷயங்கள்ல சிக்கல் பிரச்சனைகள் இல்லை கடன் வம்பு வழக்கு அப்படின்ற மாதிரியான அமைச்சுக்கள் அந்த மாதிரியான விஷயங்களையும் வந்துடும். அப்படின்றதுனால இவர் வந்து இவர் என்ன தொழில் பண்ணியிருக்காரு அப்படின்ற விஷயங்களை நம்ம பின்னாடி கேட்கலாம். இந்த மாதிரியான அமைப்பு அப்படின்ற விஷயங்கள் இருக்கு. லக்னத்துக்கு 6ல் சந்திரன் அப்படின்ற அமைப்பு அப்படின்ற விஷயங்கள் வரும்போது அப்போ சந்திரனோட காரகத்தை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அவர் தொழில் அப்படின்ற விஷயங்கள் வரும். ஒரு கார்மெண்ட் ஃபீல்டு அப்படின்றது புதன் வந்து ராசிக்கு 2ல் சுக்கிரன் அப்படின்றது இருக்கிறப்ப ஒரு சுக்கிரன் சம்மந்தப்பட்ட கார்மெண்ட் டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அல்லது சந்திரனோட காரகத்துவ சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அந்த மாதிரியா வேலை அமைப்பு அப்படின்ற விஷயங்கள் கூட வர்றதுக்கான பாசிபிலிட்டி இவருக்கு இருக்கு. அடுத்து வாழ்க்கையில போராட்டம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில போராட்டம் அப்படின்ற விஷயங்கள் இல்லை. ஒரு மனதளவில் அந்த விஷயங்கள் ஒரு புத்தி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தசாபுத்தி சந்திரன் இருக்கக்கூடிய நிலை ராசிக்கு 5ல் கேது அதுல மேல சனி போறது இப்படி பண்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்னா அந்த விஷயங்கள் தான் உங்களுக்கு வாழ்க்கையில போராட்டம்ன்ற உங்களோட மனநிலையை அப்படியே அந்த மாதிரியான கொஸ்டினை கேட்டிருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு லைஃப்பில் கண்டிப்பாக நல்லா இருக்குது. அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயங்கள் தான் எனக்கு வேணும் அப்படின்னு இல்லாமல் பிடிவாதத்தை குறைத்து கொண்டு ஒரு நார்மலாக நடந்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் வந்து பார்த்திங்கன்னா இருக்காது. வாழ்க்கையில் போராட்டம் அப்படின்ற விஷயங்கள் குறையும் அப்படின்றத தான் நான் பார்க்குறேன். மன ரீதியான ஏற்படக்கூடிய கஷ்டம் உங்களுக்கு வாழ்க்கையே உங்களுக்கு போராட்டமாக இருக்கக்கூடிய மாதிரி ஒரு மைண்ட் திங்கிங் அப்படின்ற விஷயம் தான் இருக்குது அப்படின்றதான் பார்க்குறேன். ஏன்னா இங்கே புதன் சம்மந்தப்பட்ட மனசு சம்மந்தப்பட்ட மைண்ட் ரீதியான சம்மந்தப்பட்ட தசாபுத்திகளில் உங்களுக்கு ஒரு பலன் அளிக்கக்கூடிய வகையில் இல்லை. அங்கே புதன் சூரியனோடு இணைந்து ஒரு ரொம்ப பலம் இழந்திருக்காரு. அவர் பாகிஸ்தானத்துக்கு 6ஆம் இடத்துல மறைஞ்சும் அந்த விஷயத்தையும் செய்ய முடியலை. சந்திரன் அப்படின்றது அமாவாசை சந்திரனாக போகிறாரு அப்படின்றதுனால அந்த பிரச்சனைகள் அப்படின்றது போயிட்டுருக்கு. குழந்தை பாக்கிய அமைப்பு அப்படின்ற விஷயங்களை கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக அந்த விஷயங்களை பார்க்கலாம். இப்போ குழந்தை பாக்கிய அமைப்பு அப்படின்றதே எடுத்துட்டாலே நம்ம வந்து ஒரு குருவை சொல்லுவோம். குரு தான் பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கிய காரகன் அப்படின்ற விஷயம் சொல்லுவோம். அடுத்து லக்னத்துக்கு ராசிக்கு 5ஆம் இடம் எப்படி இருக்குது அப்படின்ற விஷயங்களை பார்ப்போம். இந்த ஜாதகத்தில் பார்த்தோன்னே எல்லாத்துக்குமே கண்டிப்பாக தெரியும். ராசிக்கு 5ஆம் இடத்துல கேது அப்படின்ற விஷயம் இப்போ ஜாதகத்தில் இருக்குது. சனி பகவான் அந்த கேது மேலே போகிறாரு. அப்போ 5ஆம் இடம் அப்படின்ற விஷயம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத தான் பார்க்குறேன். அப்புறம் லக்னத்துக்கு 5ஆம் இடம் அப்படின்னு விஷயங்கள் பார்க்கும்போது ஜாதகத்தில் அங்கே சனி பகவான் இருக்காரு. ஆக ஸோ எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு 5ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கு. சரி, குழந்தை காரகன் எப்படி இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு ராகுவோட இணைஞ்சிட்டாரு, செவ்வாயோட இணைஞ்சிட்டாரு. தன்னோட பலத்தை ராகுவுக்கும் செவ்வாய்க்கும் கொடுக்குற வகையில் இருக்காரு. அவரும் வந்து பார்த்தீங்கன்னா ராகுவுடன் நெருங்கின்றதும் போது தான் அவர் கெடுவார். ஆக ராகுவை அவர் நல்லது பண்ணி குரு பகவான் அங்கே வந்து கெட்டுட்டாரு. அப்போ குழந்தை காரகனும் கெட்டு குழந்தை பாக்கிய ஸ்தானமான அங்கே ஒரு 5ஆம் இடம் அப்படின்ற விஷயம் ராசிக்கு 5 லக்னத்துக்கு 5ல் பார்த்தீங்கன்னா சனி கேது. இப்போ கோல்சாரத்தில் இணைவும் சனி கேது. அப்படின்றதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு குழந்தை பாக்கிய அமைப்பு தாமதம் அப்படின்ற விஷயம் இருக்குது அப்படின்ற மாதிரியான அமைப்பு பார்க்குறேன். ஆக இப்போ குழந்தை பாக்கியம் எப்போ அப்படின்ற விஷயம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இது இவரோட ஜாதகம். அடுத்து அவரோட மனைவி ஜாதக அமைப்பு அப்படின்ற விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. அதையும் பார்த்துடலாம். அந்த குழந்தை பாக்கிய அமைப்பு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி அப்படின்ற விஷயங்களை கடைசியாக இறுதியாக பார்த்துலாம். இப்போ இந்த என்ன தொழில் வேலை அப்படின்றது பார்த்தீங்கன்னா இவர் வந்து கண்டிப்பாக ஒரு கல்வி அப்படின்றதுல 4ஆம் இடத்துல லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல செவ்வாய் குரு ராகு ஒரு ராகு அங்கே சம்மந்தப்படுது. ராசிக்கு 4ஆம் இடம் அப்படின்றப்ப சனி பகவான் 12ல் மறைஞ்சிட்டாரு. ஆக ஒரு கல்வி அப்படின்ற விஷயத்துலையும் இவர் ஒரு பல பிரச்சனை தடைகள் அப்படின்லாம் தாண்டி தான் பார்த்தீங்கன்னா அவர் கல்வி படிப்பை முடிச்சிருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்ற விஷயத்தில் பார்க்குறேன். அப்படின்றப்ப அவர் ஒரு செவ்வாய் ராகு அப்படின்றது சம்மந்தப்பட்ட போதே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ரயில்வே சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கூட அந்த ரயில்வே துறை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கூட ஒரு வேலை ஜாப் அப்படின்ற விஷயத்தில் இவர் ட்ரை பண்ணியிருப்பார் அந்த விஷயங்களை அப்படின்றது தான் பார்க்குறேன். ஏன்னா அந்த செவ்வாய் ராகு குரு சம்மந்தப்படும் போது சூரியனும் பார்த்தீங்கன்னா இங்கே சுக்கிரனோட சம்மந்தப்படும் போது அப்புறம் ரயில்வே துறை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இவர் ஒரு ஜாப் அப்படின்றதுல பண்ணியிருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்ற விஷயம் வருது. இல்லையா மத்திய துறை சம்மந்தப்பட்டதில் அரசு துறைக்கு 2ஆம் பட்சமாக ஒரு வேலைகளை அப்படின்ற விஷயம், அதாவது மத்திய கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்களில் இவர் வந்து ஒரு அந்த கவர்மெண்ட் ரிலேட்டடில் இல்லாமல் செகண்டரியாக சில வேலைகள் அப்படின்ற விஷயங்களே இவரை பார்த்துருப்பார் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை தான் பார்க்குறேன்.
இப்போ வந்து அவங்க இந்த ஒரு குழந்தை பாக்கியம் அமைப்பு அப்படின்ற விஷயம், அப்புறம் வாழ்க்கையில போராட்டம் ஏன் அப்படின்றது, இப்போ மனைவி அவங்களோட ஜாதகத்தை சின்ன கம்பேரிஷன் அப்படின்ற விஷயங்களை பண்ணலாம். அதை பண்ணும்போது அப்போ அவங்களுக்கு கடைசியாக இறுதியா ஆ சொல்லுங்க.